ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள் 11:30 அப்படியா சொல்லுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, யாரும் ஆதாயம் செய்ய முடியாது. எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், பொருள் சம்பாதிக்கலாம், காசு சம்பாதிக்கலாம், எதை வேணாலும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஞானம் வேண்டும், கர்த்தருடைய ஞானம் வேண்டும். அப்போ கர்த்தரிடத்தில் அந்த ஞானம் இருக்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொண்டால் ஆத்துமாக்களை சம்பாதிக்க நமக்கு கிருபை அவர் கொடுப்பார். கர்த்தரிடத்தில் தான் அந்த வல்லமை உண்டு. அவரிடத்திலே பெற்றுக்கொள்வோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாக நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆமென்.